கோவை பூச்சியூர் பகுதியில் சுற்றித்திருந்த சிறுத்தை பிடிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களே சிறுத்தையை வலை வீசி பிடித்துள்ளனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறுத்தையை பொதுமக்களே வலை வீசி பிடித்துள்ளனர். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சுதீஷ், கோவையில சுற்றித் திரிந்த புலியை பொதுமக்களே வலை வீசி பிடிச்சிருக்காங்க. இதுல 2 பேருக்கு காயமும் ஏற்பட்டிருக்கு. எவ்வாறு இந்த சிறுத்தையை பிடிக்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது? அதுக்கப்புறம் மீட்கப்பட்ட 2 பேரோட தற்போதைய நிலை என்னவா இருக்கு? பிரியதர்ஷினி, கோவை அடுத்த ஓனாபாளையம் பகுதியில கடந்த 1ஆம் தேதி ஒரு தோட்டத்திற்குள் புகுந்த இந்த சிறுத்தை பிடிப்பட்ட சிறுத்தையானது 4 ஆடுகளை பிடிச்சு சென்றிருக்கு. தொடர்ச்சியாக அது அந்த ஆடுகளை கொன்று எடுத்து சென்றிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில சிறுத்தை நடமாட்டம், அந்த கால் தரத்தை வைத்து வனத்துறையினர் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை உறுதி செய்து அங்கு சிறுத்தையை பிடிப்பதற்காக கூண்டு வைத்திருந்தார்கள். இதற்கிடையேதான் இன்று நள்ளிரவு சிறுத்தை மீண்டும் அந்த பகுதியில் இருப்பதை அந்த பகுதி மக்கள் பார்த்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து வனத்துறைக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். வனத்துறையினர் வருவதற்குள்ளாகவே சிறுத்தையை பிடிப்பதற்காக அந்த பகுதி மக்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய வலையை கொண்டு சிறுத்தையை பிடிப்பதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள். இதில் கார்த்தி மற்றும் சுஜித் என்ற 2 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதற்குள்ளாக வந்த வனத்துறையினர் சிறுத்தையை வலை வீசி பிடித்து தற்போது கூண்டிற்குள் அடைத்திருக்கிறார்கள். காயம்பட்ட இருவரும் சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பியிருக்கிறார்கள். தற்போது அந்த பகுதியில் தொடர்ச்சியாக ஆடுகளை கொன்றுவிட்டு சென்றக்கூடிய அந்த சிறுத்தை பிடிப்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, கோவையில் சுற்றித் திரிந்த சிறுத்தையை பொதுமக்களே வலை வீசி பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வனத்துறையினர் வந்து சிறுத்தையை எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொன்னீங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதீஷ்.